ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. வாங்க, இன்றைக்கி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம காரில் போகிறோம். கைஸ் ஃபைனலாக நம்ம காரில் ஏறியாச்சு. வாங்க போகலாம். அண்ணா கூட ஏறியாச்சு. வயசு பையன் மேலே கார் இருந்துச்சியா? சாலை போட்டு வாழ்ந்து காட்டுவதுதான் நம்ம வாழ்வை சூடாக
நகர்ல செலிப்ரேஷன்றது இப்பதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பாக்யராஜன் நடத்தி வச்சாரு. அதற்கு பிறகு பாலா அண்ணா இப்போ வந்து நடத்துறாரு. அது மேலும் மேலும் நடத்தணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அதுக்கு பிறகு மார்ச் 8னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லுங்க யாராவது. மார்ச் 8னா என்ன சொல்லுங்க யாராவது. மகளிர் தினம் அது மட்டும் தான் தெரியும். அது கிடையாது. மார்ச் 8னா 1882வது வருஷத்துல உள்ளிர போராட்டம் நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள் பெண்கள். அதுக்கு பிறகு 1910 ஆரம்பிக்கலாமா? திமுக மகளிர் படையின் சார்பாக மகளிர் அணி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நந்தம்பாக்கம் ஊராட்சியில பாரதியார் நகர் பெரிய முன்னுதாரணம். மகளிர் அணி இந்த இடத்துல கொண்டாடுறது உண்மையாவே நான் பாராட்டுறேன். பாரதியார் நகர் நந்தம்பாக்கம் ஊராட்சிக்கு இல்லை, நான் உண்மையாவே சொல்றேன், நான் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறேன். இந்த பாரதியார் நகர் உமனை தமிழ்நாட்டுக்கே தெரிகிற அளவுக்கு நான் கண்டிப்பா உருவாக்குவேன். ஏன்னா அவ்வளவு உற்சாகமாகவும் அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு பண்பாகவும் அன்பாகவும் செயல்படுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இது ஏற்பாடு பண்ணி சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. இந்த சகோதரிகளை ஊர் வரி தான் தெரியுது, நம்ம ஒன்றிய வரி தான் தெரியுது. நிச்சயமா என்னோட முயற்சியால இந்த சகோதரிகள் தமிழ்நாடு முழுக்க தெரிகிற அளவுக்கு நான் கண்டிப்பா இதில் வந்து பிரபலப்படுத்துதான் நான் சொல்லிக்கிறேன். இப்போ அக்கா வளர்ப்புதை நல்லா பேசுனாங்க, சகோதரிகள் எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பாரதியார் நகர் ஒட்டுமொத்த பாரதியார் நகர் மகளிருக்கும் கண்டிப்பா நான் வந்து இந்த நேரத்தில் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மகளிர் படை நீங்களாம் இருக்கிறீங்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆட்சி அடுத்த முறை நீடிக்கணும், அடுத்த முறை கண்டிப்பா நீடிக்கும். அதுக்கு அடிப்படை காரணமே மகளிர் தான். இந்த மகளிர் தினத்தை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா கொண்டாடணும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா முழுக்க தலைவர் யாரை நம்பி இருக்காருன்னா நிச்சயமா மகளிர் படை தான் எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா அடுத்த முறை ஆட்சி தொடரும். தொடர்ந்து உங்களுக்கு அதே சலுகைகள் பெண்களுக்கான கண்டிப்பா அந்த அங்கீகாரம். ஏன்னா பெரியார் உருவாக்குறது அது. பெரியார் என்ன பண்ணாருன்னா கண்டிப்பா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு அதை வந்து முன்னெடுத்து கிட்டத்தட்ட 3வது தலைமுறையா நம்ம தலைவர் தளபதி முன்னெடுத்து மகளிருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மகளிர் விடியல் பேருந்து, மகளிர் வந்து உரிமை தொகை, அது அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்காக செய்யறாரு. இது 3வது தலைமுறை 4வது தலைமுறை தாண்டி பெரியார் விதைச்ச விதைய இன்னைக்கு தலைவர் சிஎம்மா அதை தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த சிஎம்க்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறது. நன்றி.